Hello viewers, welcome to Yuga's Ulagam YouTube channel. இன்னைக்கு வீடியோல காளானை வச்சு ஒரு சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெசிபி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் சுக்கா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். சரி வாங்க வீடியோல போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் தனியா எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 5 காஷ்மீரி வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். இது சுக்காவுக்கு நல்ல கலரை கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வறுபட்டு மணம் வந்ததும் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் செஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் நல்ல சுருண்டு போட்ட அளவுலேருந்து பாதியாக சுருண்டணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடணும். அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடுங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போ இந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நான் சேர்த்த போகிறேன். இந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்ல ஈவனாக வெங்காயத்தோடு மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். இந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு நான் தக்காளி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போது இதில் மஷ்ரூமை சேர்த்த போகிறேன். இன்றைக்கி ரெசிபிக்கு நான் 300 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு அதில் இருக்கிற அந்த மண், குப்பை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 4 பீசஸாக இந்த மாதிரி கட் செஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை இப்போது இந்த வெங்காயம் மசாலாவோடு சேர்த்திக்கிறேன். எல்லா மஷ்ரூமையும் போட்டதுக்கப்புறம் மெதுவாக அந்த மசாலா மஷ்ரூமில் ஒட்டுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண போகிறேன். மஷ்ரூம் உடஞ்சிடாமல் இருக்கணும், அதனால் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்ல மஷ்ரூமோட பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூமே தண்ணி விடும், அதனால் நான் இது கூட எந்த தண்ணியும் சேர்த்த போகிறதில்ல. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்ல மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு மஷ்ரூமை வேக விடுங்க. மஷ்ரூம் அது விடுற தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் செஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சுக்கா ஆல்மோஸ்ட் ரெடி. மஷ்ரூம் அதுவே தண்ணி விட்டு அது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். அந்த பவுடரை இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வேறு டிஷ்ஷஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். அவ்வளோதான், சுவையான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் சுக்காவை நான்வெஜ் பிரியர்கள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதம், சப்பாத்தி, ரொட்டி இப்படி எல்லாத்துக்கும் இந்த மஷ்ரூம் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.